நண்பர்களுக்கு வணக்கம். காலைல எழுந்துச்சு மஜாவான ஒரு ஹூடியை போட்டு காலேஜுக்கு வந்துட்டேன். ஃபர்ஸ்ட் பீரியட் பாதி நடக்கையிலே ஓரியன்டேஷன் சொல்லிட்டாங்க. எனக்கு செம்ம ஜாலியாயிடுச்சு. அங்கே போய் கொஞ்ச நேரம் ஓரியன்டேஷன்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நேராக கேண்டீனுக்கு ஜூட் விட்டாச்சு. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு 8 மணி வரைக்கும் எடிட்டிங் வேலைலாம் இருக்கும். எடிட்டிங் வேலைலாம் முடிச்சுட்டு 8:30 மணிக்கெல்லாம் ஷார்ப்பாக நெருப்பு வேகத்தில் ஜிம்முக்கு வந்துடுவேன். ஜிம்மில் இன்னைக்கு எனக்கு லேட் ஒர்க் அவுட்டு. ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே புல் அப்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு லேட் புல் டவுன் போடலான்னு ரெடி ஆயாச்சு. லேட் புல் டவுனை ஷார்ட் கிரிப்பில் ஒரு 3 செட்டு, லாங் கிரிப்பில் ஒரு 3 செட்டு. ஷார்ட் கிரிப் தான் இன்னைக்கு கொஞ்சம் கஷ்டமாக ஃபீல் ஆச்சு. அதுக்கப்புறம் சீட்டட் ரோ ஒரு 3 செட்டு போட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு வராத எக்ஸசைஸ் ஆன இதை நண்பன்கிட்ட சொல்லி கற்றுத்தர சொன்னேன். நண்பனும் கற்றுக் கொடுத்தான். இருந்தாலும் இன்றைக்கும் வரல. அது எப்படின்னா நண்பன் ஃபுல்லாக பெண்ட் பண்ணி போடுறாரு. நமக்கு ஃபுல்லாக பெண்ட் பண்ண வரல. நான் ஒரு ஹாஃப் அளவுக்கு தான் பெண்ட் பண்ணி அந்த ஒர்க் அவுட்டை பண்ணிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் டைம் நான் பண்ணும்போது கரெக்டாக ஃபுல்லாக பெண்ட் பண்ணி போட்டுருன்னு நம்பிக்கை இருக்குது. அப்படியே ஒர்க் அவுட்லாம் முடிக்கிறதுக்கு 9:30 மணி ஆயிடுச்சு. 9 மணிக்கு வீட்டுக்கு ஜிலோ ஆகலான்னு போகல நண்பன் 10:30 மணிக்கு ஸ்னூக்கர்ஸ் விளையாட வந்துருந்தான். ஸ்னூக்கர்ஸ்னால் எனக்கு என்னன்னே தெரியாது. சரி நண்பன் கூப்பிட்றான்னு கிளம்பி போயிட்டேன். அங்கே போய் பார்த்தா ஆளுக்கு ட்ரெக்கிங் போகிற மாதிரி ஒரு குச்சி வச்சுருக்கானுங்க. இவனுங்களாம் பிளேயர் போல. நான் ஃப்ளேயரு இப்போ தான் கற்றுட்டு இருக்கேன். வீட்டுக்கு வரதுக்கு 11:30 மணி ஆயிடுச்சு. சரி வந்தோன்னே தூங்கலான்னு பார்த்தா செஸ்ஸை பற்றின பயம் வந்துடுச்சு. இன்றைக்கி விளையாடாமல் விட்டா ஃபார்ம் அவுட் ஆகிடுவோம். அப்புறம் நம்மளை டோர்னமெண்ட்டில் அடிச்சு விட்ருவானுங்கன்ற பயத்திலே ஒரு 3 மேட்சை போட்டேன். அப்புறம் 4வது மேட்ச் ஆடிட்டு இருக்கையிலே தூக்கம் ஆட்டோமேட்டிக்காக கம்மிங்கு. ஸோ நானே வாண்டடாக ரிசைன் கொடுத்துட்டு தூங்குறதுக்கு ரெடி ஆகிட்டேன். இன்றைக்கி நாள் இப்படி தான் அழகாக போச்சு. இதே மாதிரி நாளைக்கு ஒரு அழகான நாளில் பார்ப்போம். அது வரைக்கும் என்னை ஃபாலோவும் சப்ஸ்கிரைபும் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க.